வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். பாரதி வெண்பாட்ட கோபமா எதுக்காக என்னோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணுன அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா வெண்பா நக்கலா சிரிக்கிறாங்க. கடைசியா வெண்பா சொல்றாங்க, இந்த துர்கா சொல்றதும் இந்த செல்வராஜ் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. நீ காலேஜ் படிக்கும் போது ஹேமான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணினியே, அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாலே, அவ இறந்து போனது ஆக்சிடென்ட்ல இல்ல, அவளை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. அந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு குழந்தை பெத்துக்கிற தன்மை போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் ரெடி பண்ணது நான் தான் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கண்ணம்மா வருண் 2 பேருக்கும் தப்பான உறவு இருக்கு அப்படின்னு உன் மனசுல சந்தேகத்தை வர வச்சது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. பாரதி வெண்பாட்ட சொல்றாரு, நீ இப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வெண்பா அப்படின்னு சொல்றாரு. நீ என் கால் தூசிக்கு சமம் இனிமே அப்படின்னு சொல்லிடுறாரு. பாரதி சொல்றாரு, ஹேமா லட்சுமி 2 பேரும் என்னோட குழந்தைங்க, என்னோட மனைவி எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு சாமி மாதிரி கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா கண்டிப்பா பாரதியை மன்னிச்சு ஏத்துக்க தான் போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.